அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியில ஜமீன்தாரோடைய கடைசி பையன் வந்து படிக்கிறான். அதே அரசு பள்ளியில் முத்தம்மான்ற ஒரு பெண்ணு படிக்குது. ரொம்ப வறிய குடும்பம். ஆனா அந்த முத்தம்மாவுக்கு வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தி. சரிக்கு சரி சரிக்கு சரி பேசும். இந்த முத்தம்மா வந்து ஒரு புக்கை வச்சிருக்கு. அந்த ராஜா வீட்டு பிள்ளை இருக்கல, ஜமீன்தார் வீட்டு பிள்ளை, அவன் ஒரு புக்கு வச்சிருக்கான். அந்த புக்கை பார்த்து என் புக்கில் யானை இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். முத்தம்மா சொல்லுது, என் புக்கில் குருதை இருக்கு. அவன் சொல்ற, என் புக்கில் சிங்கம் இருக்கு. இது ஒன்று சொல்றது, என் புக்கில் ஒட்டகம் இருக்கு. இப்படியே ரெண்டும் முட்டி மோதிக்கிட்டே இருக்கும். முத்தம்மானா ரொம்ப ஏழை பொண்ணு. தீபாவளி வருது, அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை. அந்த முத்தம்மாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களுக்கு மட்டும் சட்டை எடுத்துருச்சு. கணவனுக்கு எதுவுமே புதுசாக எடுக்க முடியல, காசு இல்லை. ஒரே ஒரு துண்டு மட்டும் வாங்கியிருக்கு. நம்ம தீபாவளிகள் இப்படிலாம் இருந்திருக்கு. சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம குடும்பங்கள் இருந்திருக்குங்க. எதுவுமே வாங்க முடியாம பிள்ளைக்கு மாத்திரம் ட்ரெஸ் வாங்கிட்டு அவ தனக்கு வாங்கணும்னு நினைக்கவே இல்லை பாருங்க. நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம போத்தீஸ்க்கு போகலாமா, நம்ம அங்க போகலாமா, சரவணா ஸ்டோர்ஸுக்கு போகலாமா. நம்ம அப்பத்தாவும் பாட்டியும் இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை. அந்த அம்மா தனக்கு எதுவும் வாங்கணும்னு நினைக்கல. தன்னுடைய கணவன் பாவம் உழைக்கிறவன், அவனுக்கு ஒரு துண்டு மாத்திரம் வாங்கி வச்சிருக்கு. அப்புறம் தீபாவளிக்கு என்ன பலகாரம்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? இட்லி தாங்க பலகாரம். தீபாவளிக்கு தீபாவளி செய்கிற உணவின் பேர் தான் இட்லி. இவர் 2000 வெரைட்டி இட்லி செஞ்சிருக்காரு. இனியவன் அவரோட அப்பத்தாட்ட போய் கேளுங்க, மயக்கம் போட்டு விழுந்துரும். நான் ஒரு இட்லியே தீபாவளிக்கு தீபாவளி தான் சாப்பிட்டேன். இட்லி தாங்க தீபாவளிக்கு பணியாரம், பலகாரம் அதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் பாக்ஸா வந்து அப்படியே வேஸ்டா போகுதே, அதெல்லாம் இன்றைக்கு இட்லி தான் பலகாரம். அந்த அம்மா இட்லி செஞ்சு வச்சிருக்கு. நீ காலையில் தீபாவளி அன்னைக்கு காலையில் பார்த்தா இவங்க இட்லி சாப்பிட்டுட்டு வீசின அந்த இலை இருக்குல்ல, அந்த இலைய ஒரு சொறி பிடிச்ச பையன் அந்த இலைய வழிச்சு சாப்பிட்றோம். இந்த அம்மாவுக்கு மனசு வருத்தமாயிருச்சு. ஏண்டா அந்த இலையில ஏற்கனவே வழிச்சு சாப்பிட்டுட்டாங்க உள்ள இருக்கிறவங்கள, அதுக்கு பிறகு வழிக்க என்னடா இருக்கு, என்னடா செய்யறேன்னா அந்த பையன் அனாதை பையன். அப்பா அம்மா இறந்த பிறகு உறவுக்காரங்க அடிச்சு விரட்டிட்டாங்க. எங்க போகுதுன்னு தெரியாம தெருவில் திரியிற பையன் அவன். அந்த பையனை உள்ள கூப்பிட்டு கணவனுக்கு வாங்கி வச்சிருந்த அந்த துண்டை வந்து அந்த பையனுக்கு கொடுக்குறான் அந்த தாய். கொடுத்துட்டு பாக்கி ஏதோ மிச்சம் சொச்சம் இட்லி சாயங்காலத்துக்கு உப்புமா வாக்கலான்னு வச்சிருப்பாள்ல, அதை அந்த பையனுக்கு கொடுத்து சாப்பிட சொல்றான். உன் பேர் என்னடான்னு கேட்டா ராஜா அப்படின்னு அவன் சொல்றான். இது நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஜமீன்தார் வீட்டில் திருமணம் நடக்கிறது. மகளுக்கு திருமணம் நடந்து மாப்பிள்ளை வருகிறார். ஜமீன்தார் வீட்டு கல்யாணம்னு கேட்கணுமா, தடபுடலா விருந்து எல்லாம் நடக்குது. அடுத்த நாள் ஸ்கூல்ல முத்தம்மாவும் அந்த ராஜா வீட்டு பையனும் ஜமீன்தார் வீட்டு பையனும், அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் சொல்றான், எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருந்தார் நேத்திக்கு. முத்தம்மா சொல்ற, எங்க வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருந்தான் நேத்திக்குன்னு சொல்ற. இந்த கதையை படித்து விட்டு நான் பல மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதேன். குழந்தைகளினுடைய உலகம் என்பது எவ்வளவு அபூர்வமானது, எவ்வளவு அபூர்வமானது. ஆலிவர் சாண்டர்ஸ் என்று அமெரிக்காவில் ஒரு பெரிய மத பிரச்சாரகர் இருந்தார். அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் பேரை சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த மாதிரி அவர் ரொம்ப 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 பிரபலமானவர். அவர் ஒரு நாள் தனிமையை வேண்டி ஒரு பீச் ரிசார்ட்ல போய் இருக்காரு. போய் பீச் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்தில் இருக்கிற அந்த மீனவ பகுதியிலிருந்து ஒரு பெண் குழந்தை ஓடி வந்துருச்சு உள்ள. இவர் அந்த பெண் குழந்தையோட விளையாடுறாரு. அந்த குழந்தைக்கு இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு அதுக்கு தெரியல. ரெண்டு பேரும் விளையாடினாங்க. விளையாடி முடிச்ச உடனே ஆலிவர் சாண்டர்ஸ் சொன்னாரு, நீ உங்க அப்பா அம்மாக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போற. நீ என்ன அதிர்ச்சி? நீ உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லு, நான் இன்னைக்கு ஆலிவர் சாண்டர்ஸோட பீச்சில் விளையாடினேன்னு சொல்லு. அவங்க அப்படியே பரவசம் ஆயிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்றது, அப்படியா, சரி, நீங்களும் உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட நான் மேரியோட விளையாடினேன்னு சொல்லுங்க, அவரும் பரவசம் ஆயிடுவாங்க. இதை கண்ணீர் மல்க அவர் பதிவு செய்கிறார். குழந்தைகளினுடைய உலகத்தில் பெரியவர்களும் இல்லை, சிறியவர்களும் இல்லை. அவ்வளவு அழகான உலகம் இது.